துபாய்க்கு 25 முறை சென்று தங்கம் கடத்தி சிறை சென்ற ஐபிஎஸ் அதிகாரி மகள், கர்நாடக போலீஸ் டிஜிபி ராமச்சந்திர ராவின் வளர்ப்பு மகளும் நடிகையுமான ரன்யா ராவ் துபாயில் இருந்து 14.8 கிலோ தங்கம் கடத்தி வந்ததாக கடந்த 3ஆம் தேதி பெங்களூரு விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த வருவாய் புலனாய்வு இயக்குநர் அதிகாரிகள் அவரது வீட்டில் நடத்திய சோதனையில் ரூபாய் 2.67 கோடி ரொக்கப் பணம், ரூபாய் 2.6 கோடி மதிப்பிலான தங்க நகைகளை கைப்பற்றினர். 25 நாட்கள் பயணத்தில் தங்கம் சிக்கியது. தண்ணீர் பாட்டிலில் தங்கத்தை கடத்த முடியுமா? துபாயிலிருந்து சென்னை வந்த விமானத்தில் தண்ணீர் பாட்டிலில் 1.5 கிலோ தங்கப்பசை கடத்தியவரை சுங்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்தனர். அவரிடமிருந்து ரூபாய் 1.23 கோடி மதிப்பிலான தங்கப்பசை பறிமுதல் செய்யப்பட்டது. துபாயிலிருந்து தனியார் பயணிகள் விமானம் ஒன்று நேற்று முன்தினம் அதிகாலை 2:20 மணியளவில் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் வந்திறங்கியது. சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் வழக்கமான சோதனை பணிகளில் ஈடுபட்டனர். அப்போது சென்னையிலிருந்து துபாய்க்கு சுற்றுலா விசாவில் சென்று வந்த சென்னையை சேர்ந்த ஒருவரை சந்தேகத்தின் பெயரில் அழைத்து விசாரித்தனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். இதனால் சந்தேகமடைந்த சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த பயணியை தனி அறைக்கு அழைத்து சென்று உடைமைகளை சோதனை செய்தனர். ஆடைகளை களைந்து சோதனையிட்ட போது எதுவும் சிக்கவில்லை. ஆனாலும் சந்தேகம் தீராத சுங்கத்துறை அதிகாரிகள் அவரது பையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை சோதனை செய்தனர். அப்போது தண்ணீர் பாட்டிலின் எடை வழக்கத்தை விட கூடுதலாக இருந்தது. இதை அடுத்து தண்ணீர் பாட்டிலை உடைத்து பார்த்தபோது உள்ளே பசை வடிவில் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அதனை வெளியே எடுத்து சோதனை செய்தபோது தங்கப்பசை என தெரிய வந்தது. 1.5 கிலோ தங்கப்பசையை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதன் சர்வதேச மதிப்பு ரூபாய் 1.23 கோடி. இதையடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் தங்கப்பசை கடத்தலில் ஈடுபட்ட நபரிடம் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். விமானத்தில் பயணம் செய்தவர் தண்ணீர் பாட்டிலின் உள்ளே தங்கப்பசையை கடத்திய சம்பவம் விமான நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.